இனிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். இரணைமடு குளத்தில் வான் கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்குது. மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். மழை வெள்ளம் காரணமாக இரணைமடுவினுடைய நீர்மட்டம் உயர்ந்து வான் கதவுகள் எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்குது. அதாவது கதவுகள் அரைவாசி தான் திறந்து விடப்பட்டிருக்கு, முழுமையாக திறந்து விடப்படவில்லை. அடுத்தடுத்த நாட்களில் தான் சொல்ல முடியும் அதை முழுமையாக திறப்பாங்களா இல்லையா அப்படின்றத. மழை அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக முழுமையாக தான் திறந்து விடுவாங்க. இப்போது கதவுகள் அரைவாசி நிலையில் தான் திறந்து விடப்பட்டிருக்குது. நீரினுடைய வேக ஓட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குண்டு, இவ்வளோ வேகமாக ஓடுது. அரைவாசி திறந்து விட்ட நிலையிலே இவ்வளோ வேகமாக இருக்குன்னு சொன்னால் முழுவதும் திறந்து விடப்பட்டால் தண்ணி இதைவிட வேகமாக பாய்ந்து செல்வதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ போகிற வேகத்தை விட பல மடங்கு வேகமாக பாய்ந்து செல்வதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் இரணைமடு குளத்தினுடைய முகப்பு பகுதியில் நிற்கிறோம். அப்படியே நாங்கள் நேராக இந்த பாலத்தினூடாக நடந்து ஒரு பொங்கல் வரைக்கும் போயிட்டு வருவோம். வாங்கோ. ஆங்காங்கே பல இடங்களில் மீனவர்கள் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. வீச்சு வலை தூண்டல் மூலமாக மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், நீரினுடைய வேக ஓட்டத்தை பாருங்கள், பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கும். யாருமே ஆங்காங்கே வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. சோளம் விற்று கொண்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஐஸ் பழக்காரர்கள், கச்சான்காரர்கள், இப்படி நிறைய பேர் தங்களுடைய வியாபாரங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே வெள்ளங்கள் ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் மக்கள் சுற்றுலா செல்வதை கைவிடவே இல்லை. அவங்க போய் கொண்டு தான் இருக்கிறாங்க. வியாபாரிகளும் தங்களுடைய வியாபாரங்களை அடைமழை பொழிந்தாலும் வெள்ளம் பெருக்கெடுத்தோடினாலும் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நான் உட்பட பாருங்கள், நான் கூட வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். என்ன செய்கிறது, சில விஷயங்களை உங்களுக்கு காட்ட வேணுமன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி காணொளி பதிவுகள் எல்லாம். புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது தானே என்ன நடந்து கொண்டிருக்குது நாட்டில் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆங்காங்கே வெள்ளங்கள் இடப்பெயர்வுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. அவர்களுக்காக எங்களுடைய பிரார்த்தனைகள். உதவி திட்டங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்க. அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் வான் கதவுகள் முழுமையாக திறக்கப்படும். அதாவது மழை தொடர்ச்சியாக பெய்யுமா இருந்தால் அடுத்தடுத்த நாட்களில் முழுமையாக திறந்து விடுவாங்க. இந்த பாலத்திலையும் இருந்து பாருங்கள், நிறைய பேர் தூண்டல் மூலமாக மீன் பிடித்து கொண்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஜப்பான் மீன்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பாலத்திலிருந்து தூண்டல் போட்டு மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. 1 கிலோ மீனினுடைய விலை 500 ரூபா 400 ரூபா என்று விற்பனை ஆகி கொண்டிருக்குது. மிக மலிவான விலையில் தான் மீன்கள் விற்று கொண்டிருக்கிறாங்க. இரணைமடு குளத்தினுடைய ஜப்பான் மீன்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நல்ல ருச்சியாக இருக்கும். துடிக்க துடிக்க மீன்களை வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. 2 கிலோ 3 கிலோ எடுத்தா 900 ரூபா 800 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அங்கால பாருங்கள், தொங்கலில் கடைகள் நிறைய திறந்துருக்காங்க. நான் சொன்னது போல் ஐஸ் பழ கடைகள், அதாவது கச்சான் கடை, மாங்காய்கள் எல்லாம் தூள் போட்டு விற்கிறாங்க. நிறைய இடங்களில் சுட சுட சோளமாக வச்சு கொடுக்குறாங்க. இந்த மழை குளிருக்கு சூடாக சாப்பிடைகள் நல்லா இருக்கும். மேலுமே இராணுவத்தினரும் போலீஸாரும் தங்களுடைய கடமைகளில் ஆங்காங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மக்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வந்த வண்ணமே இருக்கிறார்கள்.
இங்கால வந்து தூண்டல் போட்டு கொண்டிருக்கிறாங்க பாருங்கள், உங்களுக்கு பார்க்க தெரியும். அதே நேரத்தில் வீச்சு வலையில் வந்து மீன் பிடிச்சிருக்கிறார் பாருங்கள், இவ்வளவு மீன்கள் வந்து மாட்டியிருக்குன்னு சொன்னேன். ஒரே வீச்சில் பாருங்கள் இவ்வளோ மீன்கள் மாட்டியிருக்குன்னு சொல்லி. பாருங்கள் மீன் எப்படி துடிக்குதுன்னு சொல்லி, ஜப்பான் மீன். குளத்தினுடைய பாலத்தை கழிஞ்சு நாங்கள் ஒரு பகுதியை வந்து முழுமையாக வந்து பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் குளத்தினுடைய மற்ற பகுதிகள், அதாவது கலிங்கல் பகுதிகள் எல்லாம் நாங்கள் போய் பார்க்கலாம். குளத்தினுடைய பாலம் கலைஞ்சி ஒரு பகுதியை முழுமையாக வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இதான் அந்த ஒரு பகுதி முழுமையாக தெரியுது பாருங்கள், இங்கேருந்து காட்டுறேன். இப்போ நாங்கள் கலிங்கல் பகுதியை போய் பார்க்கலாம். இது மற்ற பகுதி, அதாவது வந்து கலிங்கல் பாய்கின்ற பகுதிகளிலேயும் வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து வீச்சு வலை தான். தண்ணி வந்து வேகமாக அடித்து வருகின்ற அந்த இடத்துல ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்து வலைகளை வந்து வீசி கொண்டிருக்காங்க பாருங்கள். அங்கால தொங்கலில் தெரியுது பாருங்கள் கலிங்கல் பகுதி எவ்வளவு வேகமாக. அதாவது வந்து இந்த இரணைமடு குளத்தில் வந்து 3 கலிங்கல் தொகுதிகள் இருக்குது. 3 இடங்கள்லையும் தண்ணி வந்து விழுந்து மெதுவாக ஓடக்கூடிய மாதிரி அந்த 3 கலிங்கல் பகுதிகளையும் வந்து அமைச்சிருக்கிறாங்க. வேகமாக வருகின்ற தண்ணீரை வந்து கட்டுப்படுத்தி இந்த கலிங்கலின் ஊடாக மெதுவாக தண்ணியை இறக்கி அனுப்புறது தான் இந்த கூடுதலாக இந்த குளங்களில் வந்து இந்த கலிங்கல் பகுதிகள் வந்து அமைப்பாங்க. பாருங்கள் தண்ணி எவ்வளவு வேகமாக பாஞ்சு கீழே இறங்கி இப்படியே போகுதுன்னு பாருங்கள். நான் இந்த முடிஞ்சால் இந்த 3 கலிங்கல் தொகுதியும் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வடிவா. இப்போ இதிலேருந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த இரணைமடு குளத்தினுடைய முக்கியமான அந்த 3 கலிங்கல் தொகுதியையும் வந்து நான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தொங்கலில் தெரியுது பாருங்கள் 2 கலிங்கல் தொகுதிகள். இதோட இப்போ முன்னுக்கு பாயுது உண்டு, இதோட சேர்த்து 3 கலிங்கல் தொகுதிகள் மொத்தமாக வந்து இருக்குது. இதுக்கு இங்காலயம் வந்து நிறைய பேர் தொடர்ச்சியாக வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. சரி உறவுகளே, என்னுடைய சேனலோடு இணைஞ்சிருங்க. நாங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து வெள்ள பதிவுகள் தொடர்பான விஷயங்களை வந்து என்னுடைய சேனலில் தந்து கொண்டிருப்பேன். தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.